அண்மை செய்தி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆளுநர் அர்லேகர் பெருமிதம் தெரிவித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் இன்று உரை நிகழ்த்தியிருக்கின்றார். ஆளுநர் முழு உரையையும் வாசித்து சென்றிருக்கக்கூடிய நிலையில்தான் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இந்த விளக்கம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று ஆளுநர் மாளிகை தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநருடைய முழு உரையும் எந்த இடையூறும் இன்றி சட்டமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்டது மன நிறைவு தருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை முதல் முறையாக சட்டசபையிலே ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் ஆளுநர் உரையினுடைய இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்ட வரலாற்று நிகழ்வானது மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை, அதாவது ஆளுநர் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மக்களாட்சியினுடைய மாண்பை நிலைநாட்டும் விதமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜனநாயகத்தில் ஆளப்படும் ஆட்சியானது ஒருங்கிணைந்த இணக்கமான உறவை அனைத்து தரப்பிலும் நிலைநாட்டி மக்களின் எதிர்பார்ப்புகளை தேவைகளை பூர்த்தி செய்வதையே ஒரு நிலையான முன்னுதாரணமான அரசு தன்னுடைய நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம் என்பது மனதுக்கு நிறைவு தருகின்றது என்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்களின் சார்பிலே ஆளுநர் மாளிகை இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றது. சற்று முன்பாக கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். ஆளுநர் ஒரு வரி கூட விடாமல் அப்படியே வாசித்திருக்கின்றார். ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட தமிழக அரசினுடைய அந்த கோப்பு ஆளுநர் உரையை முழுவதுமாக ஆளுநர் படித்திருக்கின்றார் என்றெல்லாம் அரசியல் ரீதியாக சில விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். இப்பொழுது ஆளுநர் மாளிகையே அதற்கு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஆளுநர் உரை தொடர்பாக ஆளுநர் மாளிகை தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு புதிய உதயமாக இன்றைய நாளை பார்ப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகாக எவ்வித இடையூறும் இல்லாமல் கூச்சல் குழப்பம் இல்லாமல் ஆளுநர் மாளிகையிலே ஆளுநர் உரை முழுவதுமாக இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கான மகிழ்ச்சியையும் ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் முதல் முறையாக அந்த உரையினுடைய தொடக்கத்திலும் உரையினுடைய நிறைவிலும் என்று இருமுறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கின்றது. இது மக்களுக்கும் மக்கள் மாளிகையான ஆளுநர் மாளிகைக்கும் இடையே ஒரு இணக்கமான சூழல் நிலவுவதை எடுத்துக்காட்டுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை இப்படிப்பட்ட ஆட்சிதான் மக்களுக்கு தேவைப்படும் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றது. அதாவது ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள், ஜனநாயகத்தில் ஆளப்படக்கூடிய ஆட்சி, ஜனநாயகபூர்வமான ஒரு ஆட்சி என்பது இணக்கமான உறவை அனைத்து தரப்பிலும் நிலைநாட்ட வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதையே ஒரு அரசு முன் உதாரணமாக கொள்ள வேண்டும் என்று கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற ஆளுநர் மாளிகை மற்றும் அரசுக்கு இடையில் இருந்த அந்த மனக்கசப்புகளை எல்லாம் மறைமுகமாக சுட்டிக்காட்டும் விதமான ஒரு அறிக்கையினை தற்பொழுது ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கின்றது. இது தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்களுக்கு இன்றைய நாளினுடைய நிகழ்வுகள் மனதுக்கு நிறைவை தந்தது என்பதையும் ஆளுநர் மாளிகை சார்பில் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய பதிவின் மூலம் சொல்லியிருக்கின்றார்கள். அரசு ஒரு முன்னுதாரண நோக்கமாக இதை ஏற்க வேண்டும் என்றால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, தேவைகளை பூர்த்தி செய்வதைத்தான் அதை நோக்கி இந்த அரசு பயணிக்கின்றது. அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கி இருக்கின்றோம் என்பது மனதுக்கு நிறைவை தருகின்றது என்று ஆளுநர் மாளிகை ஆளுநர் சார்பாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வரலாற்றில் முதல் முறையாக ஆளுநர் உரையினுடைய தொடக்கத்திலும் ஆளுநர் உரையினுடைய இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்ட சரித்திர நிகழ்வானது மாநில அரசுக்கும் மக்கள் மாளிகைக்கும் இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கின்றது என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும், நிறைவாகத்தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் ஆளுநர் உரை நிகழ்ச்சி முடித்த பிறகு என்று இருந்தது. ஆனால் இந்த முறை தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட்டு ஆளுநர் உரையினுடைய தொடக்கத்திற்கு முன்பாகவும் தேசிய கீதமும் பாடப்பட்டது. நிறைவாகவும் மரபின் அடிப்படையிலே தேசிய கீதம் பாடப்பட்டது. 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. ஆளுநர் மாளிகையும் அதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றது. முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாதத்தை ஆளுநர் மாளிகை தரப்பில் இன்று முன்வைக்கவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ பாடலாக இருக்கக்கூடிய நிலையில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஆளுநர் மாளிகையும். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியதற்கு தங்களுடைய நன்றியை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் தேசிய கீதம் இருமுறை பாடப்பட்டதற்கும் தங்களுடைய நன்றியை ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே 3 ஆண்டுகள் என்று ஆளுநர் மாளிகை சார்பில் கூறியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கடந்த 4 ஆளுநர் உரை படிக்கப்பட்ட பொழுதும் இதுபோன்ற சிக்கல்கள் எழுந்திருந்தன. ஆனால் இந்த முறை அத்தகைய சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் ஆளுநர் உரை முழுவதுமாக இடம்பெற்றிருக்கின்றது. கூச்சல் குழப்பமின்றி ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதிவின் மூலமாக எவ்வித கூச்சல் குழப்பம் போன்ற எதுவுமே இல்லாமல் ஆளுநர் உரை நிகழ்த்தக்கூடிய இந்த நாள் அமைதியான முறையிலே சட்டப்பேரவை கடந்து சென்றிருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இது ஒரு புதிய உதயம் தோன்றிய ஒரு நாள் என்பதாக இந்த நாளை
ஆளுநர் அவர்கள் சார்பிலே ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை நிகழ்வுகளை முன்வைத்து சொல்லி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். சட்டமன்றத்திலே இன்று வாசிக்கப்பட்டது ஆளுநர் உரை முழுவதுமாக எவ்வித இடையூறும் இன்றி திருத்தமும் இன்றி சட்டமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்டது. மன நிறைவை தருவதாக ஆளுநர் சார்பிலே ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.